தனுசு ராசி குரு பகவான அதிபதியம் கொண்ட நெருப்பின் தத்துவம் கொண்ட ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க, சகஜமான மனநிலையோடு எப்பவுமே இருப்பீங்க. வெளிப்படையான பேச்சு உங்ககிட்ட இருக்கும். நேர்மை, நேர்மறை எண்ணம், இது ரெண்டுமே கொண்டவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதே போலதான் ஆன்மீகத்துல நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். புதிய விஷயத்துல கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். பயணம் செய்வதை விரும்புவீங்க. தாராள மனப்பான்மையோடு நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கு, எந்த விஷயம்லாம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக நடக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு தெரியும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு நம்பிக்கையோடு ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினச்சது நடங்கும், தொட்டது தொழுங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயர்வை எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். நேர்மை, நேர்மறையான குணம் கொண்டவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதக அமைப்பால் சில முன்னேற்றங்களை இந்த வருடம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. பெரும்பாலும் இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான சூழலை கொடுத்துருக்கு, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக நடக்கணும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தெளிவான அமைப்பை பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்த்தா நியாயவாதிகளாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ராசி அதிபதி குரு இருக்கிறார் இல்லையா, அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இரக்க குணமும் தயாள குணமும் இப்போ உங்களுக்கு இருக்கும். அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் தெய்வ நம்பிக்கையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பானதாக இருக்கும். இதனால் பாருங்கள், மனசில் புது தெம்பு, நல்ல ஒரு தைரியம், கடன் பிரச்சனைக்கு முடிவு வரக்கூடிய சூழல் இப்போ உருவாகுது. நோய்கள் நீங்கி எதிரிகள் தொல்லையுமே தீரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு. அடமான நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் யோகம் இருக்குங்க இந்த மாதம். வாழ்க்கை தொழில் முன்னேற்றத்திற்கு புதிய கடன் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் அருமையான நேரம். ஏன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த மாதம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்களேன், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அபாரமான தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகுது. அதே போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நிறைய ஆன்மீக பயணம் செய்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். அது எப்படின்னா, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பையை தூக்கிட்டு கோயில் குளம் அப்படின்னு சுற்றி வருவதற்கான ஒரு காலகட்டம். நீங்கள் நிறைய கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ பாருங்கள், நீங்களே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில சந்தர்ப்பங்கள் உருவாகும். புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகியிருக்கு. ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றங்களில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தான தர்மங்கள் செஞ்சு அளவற்ற மகிழ்ச்சி அடைய போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். தர்ம ஸ்தாபனங்கள் நிர்ணயம் செய்வதில் ஆர்வம் பிறக்கும். நதிகள், கடல்களில் புனித நீராடுதல் பெரும் பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பாக்கிய பலனை கொடுக்கும். மகான்களை தரிசனம் செய்வது, சித்தர் ஜீவ சமாதிகள் போன்ற புண்ணிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். புண்ணிய தலங்களை தரிசனம் செஞ்சு மனம் ஆனந்தம் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் பிறகுது. சொத்து வியாபாரத்தை பிரித்து பிள்ளைங்கிட்ட ஒரு சில பெற்றோர்களும் ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா உங்கள் பிறப்பின் நோக்கத்தை கண்டறிவீங்க. புண்ணியம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. அதுவும் ஒரு சிலருக்குலாம் பாருங்களேன், என் சந்ததிகள் முன்னோர்களின் பாவத்திலிருந்து காப்பாற்ற என்ன செய்யணும் அப்படின்னு சில முடிவுகள் எடுப்பீங்க. கோவில்கள், குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே, கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே நல்லது. பூர்வீகம் தெரியாதவங்க அதனை தெரிஞ்சுக்கொள்ள கடுமையான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க.
தந்தையின் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆயுள் பலம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. நோயின் தன்மை புரியும். பூர்வீக தொழிலால் மிகப்பெரிய கௌரவம் உங்களை வந்துடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான யோகம் இருக்குது. மாணவ மாணவிகள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் உங்களோட வாழ்க்கையில் விரும்பிய விஷயத்தை இப்போ அடைய போகிறீங்க. அதே போல் தொழில் வியாபார விஷயத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால தூக்க கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். திருமண தடை இந்த மாதம் விலகுது. ரொம்ப வருஷமாக தடைப்பட்டு போன திருமண முயற்சிகள் இந்த மாதம் சாதகமான திருப்பத்தை ஏற்படுத்தும். நல்ல மாப்பிள்ளை நல்ல பெண் அமையும். சிலருக்கெல்லாம் திருமணம் இந்த மாதம் நிச்சயம் செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. வசதியான நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். மறுமண யோகம் கூட நல்லாயிருக்கு. கண் குறை தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெறவங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் அந்த சிகிச்சைக்கான பலன் உண்டாகுது. எதிரிகள் தொல்லை இருந்தாலும் பாதிப்பு எதிரிக்கு தான், உங்களுக்கு இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. தந்தையோட நல்ல புரிதல் வரும். பல வருஷமாக தடைப்பட்ட விஷயம் சுலபமாக இப்போ விரைவாக நல்லபடியாக நடந்து முடியும் பாருங்கள். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகுது. அதே போல் குருமங்கல யோகம் இந்த மாதம் வருது. அது எப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் அதிபதி குரு பகவானை 5, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 4ஆம் பார்வையால் பார்க்குறாரு. இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பல வருடங்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கு. உற்றார் உறவினரோட ஆதரவு அனுசரணை இதெல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் வாக்கால் வருமானம் பெருகும். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. புதிய கூட்டு தொழிலில் முயற்சிக்கேற்ற சிறப்பான உயர்வு கண்டிப்பாக வரும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். தாய் தந்தையின் பிறந்த குலத்திற்கு உங்களால் பெருமை சேரும். தாயாரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க பாருங்கள். வாகனம் நகைகள் விதவிதமான ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நிலம் விற்கிறது வாங்கிறது போன்ற பணிகளை சின்னதாக தடை தாமதம் ஏற்படலாம், கவனமாக இருங்க. நிலம் தோட்டம் வாங்கி விவசாயத்தில் புதுமையை புகுத்தும் எண்ணம் வரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அதிகரிக்க சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பாசனத்திற்கு தேவையான நீர்வளத்து கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. வராது அப்படின்னு நினச்ச பணம் சேரும். எதிர்பார்த்த தன வரவினால் ஏற்படும் மாற்றமும் ஏற்றமும் மன மகிழ்ச்சி தரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. முயற்சி எண்ணங்கள் இதெல்லாம் பழிக்கும். வீடு வாகனம் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். இன்சூரன்ஸ் ஏல சீட்டு வங்கியில் டெபாசிட் முதிர்வு தொகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் உங்கள் கைக்கு சேரும். பணவரவில் இருந்த தடை தாமதம் சீராக மாறுது. பண பற்றாக்குறை அகலுது. அனாவசிய ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துட்டு சேமிக்க தொடங்குங்க. தொழில் தொடர்பான முயற்சிகள் கை கூடுது. புதிய தொழில் ஒப்பந்தம் நிறைய சேருது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பொருளாதார நிலையில் அப்பப்போ சின்னதாக சுணக்கம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சமாளிச்சுடுவீங்க. பெருசாக பிரச்சனை இல்லை. பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நாளைக்கு வரக்கூடிய வருமானத்திற்குரிய செலவு தொகை இன்றைக்கே உருவாகும். தொழில் நல்லா இருந்தாலும் பெரிய லாபம் வருமானு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். தொழில் கூட்டாளிகள் கிட்ட நீங்கள் ரொம்பவுமே நிதானமாக கவனமாக செயல்படணும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. தொழில் கூட்டாளிகளால் அவதி வரலாம். புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல அதிகமாக கவனமாக இருக்கணும். மன சஞ்சலம் மிகுதியாக இருக்கும். மற்றபடி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சிறு பதவி நல்ல ஒரு உயர்வை கூட கொடுக்கும். வருமானம் நல்லாயிருக்கு. உங்களோட கடமையை சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு புகழை பெறலாம். மன திருப்தி உண்டாகுது. மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. இயன்று வர வேலையில் மாற்றம் செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசா புத்தி சாதகமற்ற அரசியல்வாதிகள் களத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை சரி பார்க்கறது நல்லது. போட்டிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா எதிரிகளை வெல்ல பலம் உங்களுக்கு வேணும். ஒரு சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான நோயால் குறுகிய கால பாதிப்பு வரலாம். பெரிய பாதிப்பு இல்லை, ஆனாலும் மற்ற எல்லா விஷயத்துலையுமே இது ஒரு பொற்காலம். ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு அதிகமாக போராடி கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. அசட்டுத்தனமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னாடி வருந்தாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவ செலவு குறைந்து காணப்படும். தந்தை வர்க்கத்தால் பல நன்மைகள் வரும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி சிறப்படைவீங்க. வாழ்க்கை துணை மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி வரும். கணவன் மனைவியிடையே சமூகமான உறவு நீடிக்கும்.
புத்திர பிராப்தம் நல்லா இருக்குது. எதிர்கால தேவைக்காக திட்டமிடுதல் சாதகமாக மாறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். பணப்பழக்கத்துக்கு குறைவு இருக்காது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் காணும் கனவுகள் பலிதாகும் இந்த காலம். மற்றும் செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனியோட 5, 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானோடு இணைகிறார். எதிர்காலத்தை பற்றின பய உணர்வு கொஞ்சம் வரும். சிலர் பரிகாரம் அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் ஈடுபடுவீங்க. அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஓடி ஓடி உழைச்சாலும் பிரச்சனை அப்படிங்கிறது தேடி வரும். இந்த மாத கடைசியில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். தடை தாமதங்கள் அதிகரிக்கலாம். கர்ம வினை அல்லது பரம்பரை நோய்க்கு சிகிச்சை செய்கிறவங்க சிகிச்சைக்கு நல்ல ஒரு பலன் பெறுவீங்க. ஆயுள் பலம் இருக்குது. வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மதத்துக்காரங்க கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு உதவி செய்வாங்க பாருங்கள். அதனால் நன்மை வரும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்து நடப்பாங்க. கூட பிறந்தவங்க ஒப்புதலோட பாகப்பிரிவினை நல்லபடியாக நடக்கும். அவங்க மூலம் லாபம், சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் சாதகமான திருப்பம் வரும். பிள்ளைங்களோட எதிர்கால முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். ஜனனகால ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு இந்த தோஷம் ஏற்பட்டு ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். மனதில் வெறுமை, இது என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். உங்களுக்கு ஜாதக அமைப்பால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறலாம். நன்றி கெட்ட குடும்ப உறவுகளை நினச்சி மனம் கொஞ்சம் விரும்பும். பழைய பிரச்சனையெல்லாம் போட்டு இப்போ குழப்பிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தில் போட்டு மனசை நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு கருப்பு கம்பளி தானம் வழங்குங்க. இது தொழிலில் சிறந்தத்தனமே கொடுக்கும். நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதே போல் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வு நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்க தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.